welcome back to your channel House to Home. என்னோட மலையாளம் சேனலுக்கு நிறைய பேர் உங்களோட கங்க்ராட்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் அனுப்பியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது அதை பார்க்கும்போதே. ஃபேஸ்புக்லயும் சரி ஹாய் சொல்லு. ஃபேஸ்புக்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி நிறைய பேர் உங்களோட விஷஸை ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ உங்களோட சப்போர்ட் என் கூட கண்டிப்பா இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரான்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டார்டர் ரெசிபி. பட்டர் கார்லிக் ப்ரான் ட்ரையா இருக்கும், ஸ்டார்டருக்கு ரொம்ப நல்லா இருக்கும், மைல்டா இருக்கும், ரொம்ப காரம்லாம் இருக்காது. ஸோ டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டார்டர் ப்ரான் ரெசிபி. ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட மலையாளம் சேனல் அதாவது ஹவுஸ் டு ஹோம் மலையாளம்ல ஒரு கிவ்அவே போயிட்டு இருக்குது. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ரெசிபி வீடியோ அதில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால ஒரு கிவ்அவே சேர்த்தே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த கிவ்அவேல கண்டிப்பாக நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அந்த எபிசோடோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த எபிசோட்ல என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா அதுல 3 டாஸ்க் இருக்குது. அந்த 3 டாஸ்க்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் இந்த கிவ்அவேயோட டைம் பீரியட் பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி ஜூன் 30, 2019 வரதான். ஸோ காலையில 10 AM வரைக்கும் நான் ஓப்பன்ல வச்சிருப்பேன் கிவ்அவே. அதுக்கப்புறம் நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்புறமா ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமா தான் வந்து செலக்ட் பண்ண போறேன் வின்னர்ஸ். 3 வின்னர்ஸ். ஸோ யார் அந்த வின்னர்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கேன். ஸோ நீங்களும் முக்கியமான பார்ட். ஏன்னா தமிழ் சேனல்ல நீங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்கிறவங்க. ஸோ கண்டிப்பா நீங்களும் அந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போய் இந்த ரெசிபியை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இந்த பட்டர் கார்லிக் ப்ரான் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 kg ப்ரான்ஸ் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் மீடியம் சைஸ் ப்ரான்ஸாக சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ரான்ஸை இந்த ஷெல்லெல்லாம் எடுத்துகிட்டு டீவைன் பண்ணி நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ப்ரான்ஸோட முதல்ல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நான் வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ வந்து ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கலாம். பட் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறப்ப எனக்கு என்னமோ ப்ரான் குக் ஆனாலும் அது பார்க்குறதுக்கு ஏதோ ஒயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதனால தான் நான் ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணேன். இப்போ இதோட மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இட்டாலியன் சீசனிங் எல்லாம் சேர்க்குறப்ப அதோட ஃப்ளேவரே வித்தியாசமாகவும் டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் சேர்த்தாச்சு. அண்ட் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பேசிக் மசாலா. இதுக்கு மேலே மசாலாஸ்லாம் நம்ம எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. கடைசியாக ஒரு 1/2 லெமனோட ஜூஸும் நான் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர டாஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ லெமன் ஜூஸ் சேர்த்தாச்சு. இதை கம்ப்ளீட்டாக கிளறி விட்டுடலாம். மசாலாலாம் அந்த ப்ரானில் வந்து கம்ப்ளீட்டாக கோட் ஆகணும். லெமன் ஜூஸ் சேர்க்குறப்ப பேசிக்கலாகவே மீட் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். இந்த மசாலாவும் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து உள்ளே இறங்கும். ஸோ அதுக்கு தான் லெமன் ஜூஸும் சேர்த்துருக்குறோம். நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகணும். நான் முன்ன சொன்ன மாதிரியே நீங்கள் ரெட் சில்லி பவுடருக்கு பதிலாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்க்கலாம். இப்போ நல்லா கிளறியாச்சு. இதை நான் வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் இதை நான் ஊற வைக்க போகிறேன். பேசிக்கலாக ப்ரான்ஸை வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு தேவை கிடையாது. இருந்தாலும் ஊற வச்சு நம்ம பண்ணுறப்ப அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும். எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்க போகிறேன். ஸோ எண்ணெயோடு நம்ம பட்டரை சேர்க்குறப்ப பட்டர் வந்து உருகிறப்ப கரியாது. ஸோ அதுக்காக தான். இப்போ பட்டர் சேர்த்தாச்சு. பட்டர் சேர்த்து இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து நல்லா உருகணும். ஸோ இந்த பட்டரை உருக்கிக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்க. இல்லாட்டி ரொம்ப கரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த எண்ணெயும் பட்டரையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 15லேருந்து 20 பூண்டை நான் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இது இதோட சேர்த்துக்கலாம்.
பூண்டை சேர்த்துட்டு இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணி இந்த பூண்டை வந்து நல்லா வதக்கலாம். பட்டரில் பொதுவாகவே பூண்டு சேர்த்து வறுக்கிறப்ப அதோட ஸ்மெல் இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கும். அப்படி வீடே அந்த அரோமால ஃபில் ஆன மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பட்டர் அண்ட் கார்லிக் நிஜமாவே ஒரு நல்ல காம்பினேஷன் தான். கார்லிக் வந்து ரொம்ப கருகணும்லாம் கிடையாது, ப்ரௌன் ஆகணும்லாம் இல்லை, லைட்டாக அதோட ஷேட் மாறினா போதும். ஸோ இந்த அளவுக்கு மாறினா போதும், ரொம்ப கருக விட வேண்டாம். ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி ஆகிடும். ஃப்ளேம் மட்டும் கண்டிப்பாக மீடியமாகவே மெயின்டைன் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸை நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இது இப்போ சேர்த்துடலாம். ஸோ இது மூடி போட்டுலாம் குக் பண்ண தேவையில்லை, தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. மினிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் இதை நம்ம வந்து குக் பண்ணணும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ப்ரான்லேருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வெளியில் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ப்ரான்லேருந்து வர தண்ணியே இது குக் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரான்லேருந்து கம்ப்ளீட்டாக தண்ணி வெளியில் வந்துருச்சு. ப்ரானும் நல்லா சுருண்டுருச்சு. சரியான ஸ்மெல்லு சூப்பராக இருந்தது. ட்ரஸ்ட் மீ, டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது. எப்போவுமே ப்ரான் ரோஸ்ட்டு கீ ரோஸ்ட்டுன்னு பண்ணி பண்ணி போர் அடிச்சிருக்கும் நம்ம எல்லாருக்குமே. ஸோ ஒரு தடவை எனக்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இது கண்டினியூஸாக ப்ரான் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ ஒரு 17 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரான் நல்ல கிறிஸ்பி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு, மசாலாலாம் நல்லா ஷேட் மாறி வந்திருக்குது. ஸோ இதுதான் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஒரு பிடி அளவுக்கு மல்லி இலையை வந்து நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நான் சேர்த்துக்க போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுடுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஈஸியாக இந்த பட்டர் கார்லிக் ப்ரான் ரோஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ சர்வ் பண்ணிடலாம். ட்ரஸ்ட் மீ, சாப்பாடு காலி ஆக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ரோஸ்ட் கண்டிப்பாக காலி ஆகிடும். எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்சமானதாக இருக்கும். ஸோ எனக்காக கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உங்களோட ரிவ்யூஸ், கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எங்க கூட ஷேர் பண்ணுங்க. நாங்கள் இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறதுக்காக ரெடியாக இருக்கிறோம். அதனால தான் மேடம் இன்னைக்கு ஃபுல் மேக்கப்பில் இருக்கிறாங்க. ஏண்டா ஸோ கண்டிப்பாக எப்பவும் போல உங்கள் சப்போர்ட்ஸ் எனக்கு தேவை. மலையாளம் சேனலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட மலையாளி ஃப்ரெண்ட்ஸ், கேரளா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அந்த சேனலில் சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். Thanks for watching House to Home. Bye.